மேம்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் வெற்றி குறித்து பேசியுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், விளிம்பு நிலை சமூக மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கு வழிகோலியுள்ள திட்டம் அவர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தியுள்ளது என்றார். சாலை விபத்துகளை குறைக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 6வது சாலை பாதுகாப்பு விருதுகள் வழங்கும் விழாவில் இன்று பேசிய அவர், விபத்துகளுக்கான காரணங்களை ஆராய்வதற்காக நெடுஞ்சாலைகளில் தணிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்றும், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் அதில் உள்ள பணியாளர்கள் நவீன தொழில்நுட்பத்துடன் காயமடைந்த நபர்களை மீட்டு வருகின்றனர் என்றும் தெரிவித்தார். சென்னை சேப்பாக்கம் மாநில அவசர கால செயல்பாட்டு மைய கூட்டரங்கில் மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் தலைமையில் அனைத்து மாவட்ட வருவாய் அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறையின் முதன்மை செயலாளர் திருமதி அமுதா உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தின் பார்வை நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் வருகை 15% அதிகரித்துள்ளதாக மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மு.பி. சாமிநாதன் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் 26 தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி நடைபெறும் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. பெண்களின் தொழில் திறன் சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்கும் என சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிருந்தாதேவி தெரிவித்தார். சேலம் தனியார் கல்லூரியில் தேசிய பெண்கள் சமத்துவ தின கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், வீட்டில் தாய் சகோதரியை மதிப்பது போல் சமூகத்தில் நம்மை சுற்றியுள்ள பெண்களையும் மதிக்கிறோம் என்பதில்தான் சமத்துவம் அடங்கியுள்ளது என்றார். திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் மகளிருக்கான சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப்குமார் தெரிவித்துள்ளார். இதில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் ITI கல்வி தகுதியுடைய 18 முதல் 21 வயதுக்குட்பட்ட முன் அனுபவம் இல்லாத மகளிர் தங்கள் சுய விவர குறிப்புடன் உள்ளது. இந்த ஹோண்டா ஃப்ரீடம் ஃபெஸ்டை முன்னிட்டு 3 வருடம் மெயின்டெனன்ஸ் பேக்கேஜ் மற்றும் ரூபாய் 65,000 மதிப்புள்ள பெனிஃபிட்ஸும் பெற்றிடுங்கள். இன்று உங்கள் அருகில் உள்ள ஹோண்டா ஷோரூமை விசிட் செய்யுங்கள். Honda Elevate, you're the chase. ஜோஸ் ஆலுகாஸின் 60வது ஆண்டு விழா கொண்டாட்டங்கள். அதிநவீன புத்தம் புதிய தங்கம் மற்றும் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கும்பகோணம் and மயிலாடுதுறை. தம்பி, உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கா? மக்கள் பொதுவா இந்த பிரச்சனையை வச்சு கிண்டல் பண்றாங்க. மலச்சிக்கல் தான் மத்த வியாதிகள் வர மூல காரணம். நீங்க அதை புறக்கணிக்காதீங்க. 15 சிறந்த வித்தியாசமான மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட பெட் சஃபா ஆயுர்வேதிக் சூர்ணா. தமிழகத்தின் நம்பர் 1 FM ஹலோ FM. கருத்திருச்சு பாடல் கேட்டு வந்திருக்கீங்க. நேரம் சரியா 5:49 ஆகுது. ஹலோ FM கேட்டுட்டு இருக்கீங்க. 4 மணி வாலில் நான் உங்க பவதாரணி பேசிட்டு இருக்கேன். உண்மையாவே குடிக்க தண்ணி சாப்பாடு இல்லாம கூட இருந்துடலாம், இந்த காலத்துல போன் இல்லாம இருக்கவே முடியாதுப்பா அப்படின்ற நிலைமைக்கு நம்ம எல்லாமே இப்படி ஆளாகிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி டீச்சர் வந்து ஒரு டெஸ்ட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, மொபைல் ஃபோன்ஸோட பயன்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு பையன் வந்து மொபைல் ஃபோன் அப்படின்றது நம்ம வாழ்க்கையோட அத்தியாவசிய தேவையா மாறிட்டு இருக்கு. ஸோ அதனால மொபைல் ஃபோன் இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாதுங்க. மொபைல் ஃபோன் ஒரு வேளை இல்லாம இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பக்கத்துக்கு வந்து கதையை எழுதியிருக்காரு. ஸோ அந்த கதைக்கு மேம் வந்து ஒரு 10க்கு 10 கொடுத்து எக்ஸலண்ட் அப்படிலாம் போட்டு அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து செம்ம வைரலாக இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்குங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன காமெடி கலந்த கற்பனை தான் இப்போ நீங்க ட்ரெண்ட் கலை கேட்க போறீங்க. ட்ரெண்ட் எனக்கா 4 மணி வாலில் புது ட்ரெண்டா இருக்கு. ட்ரெண்ட் எனக்கா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் புக்க மூடி வைங்க. சார் இன்னைக்கு கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போறாராட்டிருக்கு. சார் கிளாஸ் இல்லையா? ஆமாமா, இன்னைக்கு கிளாஸ் கிடையாது. அதுக்கு பதிலா இன்னைக்கு சர்ப்ரைஸ் டெஸ்ட் இருக்கு. என்னது டெஸ்டா?
டெஸ்ட்ல என்ன சார் சர்ப்ரைஸ்? அதெல்லாம் அப்படிதான். புக்க மூடி வைங்க. பெஞ்சுக்கு 2 பேர் உட்காருங்க. பேப்பர் பேனா எடுத்து வைங்க. டெஸ்ட்னு சொன்னாலே பிடிக்க மாட்டோம். இதுல இவர் என்ன கேள்வி கேட்க போறாரோ? பசங்களா நோட் பண்ணிக்கோங்க. செல்போனின் பயன்கள் என்ன? இனியொரு பிரிவேது. அனைவருக்கும் வணக்கம். துலாம் சேமிப்பு இன்ஸ்டால பாக்குற நிறைய ரீல்ஸை கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுப்ப. விருட்சி பயம். உங்க அப்பாவும் எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுவாரு. ஆனா நீ எப்பயும் போல ஜாலியா சுத்தி நிற்ப. தனுசு அலைச்சல். கேப் ஓட்டுற மாதிரி கால்ல இருந்து நைட்டு மறிச்சா சந்தோஷம் தான். மகரம் இளமை. பாக்குற எல்லாரையும் அண்ணா அக்கான்னு கூப்பிட்டு உன்னை நீயே எங்கா வச்சுப்ப. கும்பு ஏகப்பட்ட பிரீமியம் அமெனிட்டிஸுடன் மனோ ரிவேரா. For contact 6384345000. காவேரி தமிழ்நாட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரம். காவேரி டீ